அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ரீசனிங் ரிலேட்டடான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ரீசனாக நடந்த என்டிபிசி கொஷின் பேப்பர், லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர். ஸோ இதனுடைய டீட்டெயிலான டிஸ்கஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இது 16th பார்ட்டு ஆப்டிடியூட் ரீசனிங்கில். ஜிஎஸ்க்கு தனியாக வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான கண்டென்ட் அதையும் சேனலில் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேச்சஸ் குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கு வேணும்னாலும் நீங்கள் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழில் தேவைப்படுறவங்க அது உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லா எக்ஸாம்ஸோட கொஷின்ஸும் கம்பைன் பண்ணி வச்சுருக்கோம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, முதல் கேள்வி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும், டெஸ்ட் பேச்சஸ் கிளாஸு அப்படின்னா 9993539181 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். டெலிகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த கேள்வி பாருங்கள், இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? சிம்பிளாக 2 பவர் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பவர் எத்தனை ப்ராக்கெட் போட்டு நீங்கள் அந்த பவர்ஸை எழுதிட்டீங்கனாலும் ஜஸ்ட் அந்த பவர்ஸை மட்டும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? 2 பவர் 2 2 2 இருக்குது, 3 டைம்ஸ் இருக்குது, அப்போ 2 பவர் 8ன்னு வரும். ஸோ அதுதான் ஆன்சர். ஓகே, 2 பவர் 8 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆன்சர் செக் பண்ணணுன்னா பார்த்துடலாம். 2 பவர் 8. அடுத்து எக்ஸின் 35% 35% அப்படிங்கிறது 140 எனில் எக்ஸினுடைய மதிப்பு என்ன? கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம், நிறைய கொஷின்ஸ் இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். அதனால் நமக்கு கான்செப்ட் தெரியும், டக்குன்னு போட்டுடலாம். சரிங்களா? அதாவது 35%, எக்ஸினுடைய 35% அப்படிங்கிறது 140 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? எத்தனை டைம் அடிக்கலாம் அப்படின்னா 35ஐ 4 டைம்ஸ் பண்ணலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 400. சரிங்களா? செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது, மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வகுப்புகள் 90, 120 மற்றும் 120 to 150 வகுப்பு மார்க்குகளினுடைய கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது எதை பொறுத்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் ஆஃப் த கிளாஸ் மார்க்ஸ். சரிங்களா? அந்த கிளாஸஸ் 90 to 20, அதே மாதிரி 120 to 150 அப்படின்னு இருக்கு இல்லையா? நம்மளுடைய கிளாஸ் மார்க் நமக்கு தேவை. அப்போ அந்த மிட் பாயிண்ட் நமக்கு தெரியணும். இப்போ கிளாஸ் மார்க் அப்படிங்கிறது அந்த வகுப்புகளுடைய கிளாஸ் மார்க் லோயர் லிமிட்டுன்னு ஒன்று இருக்கும், ப்ளஸ் அப்பர் லிமிட்டுன்னு ஒன்று இருக்கும். டிவைடட் பை 2ஆல் பண்ணுங்கள். சரிங்களா? 90 to 20 இருக்கு இல்லையா? வகுப்புகள் 90லேருந்து 120 வரைக்கும் இருக்கக்கூடிய உங்களோடது. சரிங்களா? அது 90 + 120 டிவைடட் பை 2 பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 210/2. சரிங்களா? 105 கிடைக்கும். அதே மாதிரி 120லேருந்து 150 இருக்காங்க இல்லையா? ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, டிவைட் பை 2. சரிங்களா? ஸோ 120 to 150 270/2 இருக்கும். தட் இஸ் 135ன்னு வரும். ஓகே, இந்த 105ஐயும் 135ஐயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சம் பண்ணுங்கள். 105 + 135 ரெண்டையும் கூட்டினா நமக்கு 240. ஸோ அந்த கிளாஸுடைய வகுப்புகளுடைய மதிப்பெண்களுடைய கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240. சரியா? என்ன பண்ணியிருக்கோம்? லோயர் லிமிட், அப்பர் லிமிட், அதுக்கான ஒரு மிட் பாயிண்ட் நம்ம எடுக்கணும்னா ஆவரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? லோயர் லிமிட்டையும் அப்பர் லிமிட்டையும் எடுத்து ஆவரேஜ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 90 + 20 டிவைட் பை 2 பண்ணோம். அதே தான் இன்னொன்றுக்கும் பண்ணோம், 120 to 150க்கு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கிளாஸுடைய மதிப்பெண்கள் கிடைத்தது. சரியா? அடுத்து பின்வரும் தொடரில் கேள்விக்குறியை பதிலீடு செய்யக்கூடிய எண்ணை தரப்பட்டுள்ள விருப்ப தேர்வுகளிலிருந்து தேர்வு செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, இப்போ 111 இருக்குது. ஸோ இந்த கொஷின் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் பாருங்கள். 111 111லேருந்து ஒன்று நீங்கள் இதில் ஏதோ சம்திங் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ 111 90 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 21. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 90லேருந்து 71 கழிச்சோம் அப்படின்னா பாருங்கள், 9 11 போனால் 9, 8ல் 7 போச்சுன்னா 1 19. ஸோ ரெடியூஸ் ஆகிட்டே வருது. இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. 21, அடுத்து 19. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 17ன்னு இருக்குது. ஸோ 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தா கண்டிப்பாக 15ன்னு இருக்கும். சரிங்களா? 15 டிஃப்ரென்ஸ் வர மாதிரி இருக்கும். அப்போ 54லேருந்து 15 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 9. 4லேருந்து 1 போனால் 3. அப்போ 39 தான் நம்மளோட ஆன்சர். 39 அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே, அடுத்து பின்வரும் குறிப்புகளின் வழியாக என்ன தீர்மானம் மேற்கொள்ளலாம்? எல்லா ஆசிரியர்களும் கடினமாக உழைப்பவர்கள். சரி,
கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் பெண்கள் இருக்காங்களாமா. சரிங்களா? அப்போது கடினமாக எல்லா ஆசிரியர்களும் கடினமாக உழைப்பவர்கள் ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்க வந்து எல்லா ஆசிரியர்களுமே கடினமாக உழைப்பவர்கள்னு வச்சுக்கோங்க. கடினமாக உழைக்கக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் இருக்காங்க. கடினமாக உழைப்பவர்கள் அப்போது சில பெண்கள் கடினமாக உழைப்பாங்களா? எஸ், கரெக்டு தான். இப்போ இது ஒன்று தான் ஃபஸ்ட் ஒன்றா சரியாக இருக்குது, அதை மார்க் பண்ண வேண்டாம். அனைத்து ஆசிரியர்களும் பெண்கள் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. எந்த ஒரு ஆசிரியரும் பெண் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அனைத்து பெண்களும் கடினமாக உழைப்பவர்கள் சொல்லும். பெரும்பாலானவங்க கடினமாக உழைப்பவர்கள், அதுக்காக எல்லாரையுமே கடினமாக உழைப்பவர்கள் அப்படின்னு நம்ம வந்து கூறிட முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஒன் தான் சரியாக இருக்குது. ஸோ அதை மார்க் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் கொஷின், sin a + cos a ஸ்கொயர் -2 sin a cos a அப்படிங்கிறது எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா a² + b² + 2ab அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா sin ஸ்கொயர் a + cos ஸ்கொயர் a + 2 sin a cos a -2 sin a cos a இருக்கும். இதுவும் கேன்சல் ஆகிடுமா? இந்த sin ஸ்கொயர் a + cos ஸ்கொயர் a ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஃபஸ்ட்டில் இருக்குது 1. சரியா? ரைட். அடுத்து, ஒரு குறிப்பிட்ட மொழியில் இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களா, இதை இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்களாமா. அதே மாதிரி இதை எப்படி கோட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் லெட்டர்ஸ் பார்த்தா ஆல்ஃபபெட் அதனுடைய பொசிஷன் வேல்யூ தெரியணும்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்சால் போடலாம். எஃப்க்கு இ போட்டிருக்காங்க, ஆருக்கு எஸ் போட்டிருக்காங்க. சம்திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எஃப் இருக்குது, எஃப்க்கு இ அப்படிங்கிறத கோட் பண்ணியிருக்காங்க. இக்கு அடுத்து தானே எஃப் வரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எஃப்லேருந்து ஒன்று கழிச்சிருக்காங்கன்னு அர்த்தம், அதனுடைய வேல்யூலேருந்து. அடுத்து ஆருக்கு அடுத்து தானே எஸ் வரும், அப்போது ஒன்று கூட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து ஏவுக்கு முன்னாடி தானே இசட் இருக்குது, -1ன்னு அர்த்தம். சரிங்களா? ஜிக்கு அடுத்து நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ஜிக்கு அடுத்து என்ன வரும், +1 ஹெச்னு வருது. அப்போது மைனஸ் அந்த மாதிரி ஒன்று வித்தியாசப்படுது. ஸோ சேம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலன்ஸுக்கு எடுக்கிறோம். ஈக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்கு முன்னாடி 1, அதாவது ஈவோட பொசிஷன் வேல்யூ 5. ஸோ சரிங்களா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது டி. அப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சிமிலராக இருக்குது. சரிங்களா? அப்போ -1 +1 -1 +1. ஸோ இந்த மாதிரியான வித்தியாசப்பட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே வேறுபாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனாக இருக்காது. ஏன்னா சிமிலராக பார்த்தீங்க அப்படின்னா டிஒய்பி எஃப்னு கொடுத்துருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா டிஓபி டிபிக்யூ. ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ மீதி எல்லாமே சிமிலராக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு பேராக நம்ம எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது ஆட் நம்பரில் வரதெல்லாம் ஒன்று வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு லெட்டர் எடுக்கணும், ஆல்ஃபபெட் எடுக்கணும். ஈவனில் இருக்கக்கூடியதில் நெக்ஸ்ட் லெட்டர் எடுக்கணும். அதுதான் விஷயம். நமக்கு எங்கே டவுட்டாக இருக்கும் நம்ம வந்து அங்கே வந்து செக் பண்ணலாம். ஓகே. ஸோ எஃப் இருக்குது, எஃப் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இல்லை ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணாலும் சரி. எல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னா கே வரும். எல்லுக்கு முன்னாடி என்ன வரும், கே வரும். அடுத்த எல்லுக்கு அடுத்த லெட்டர் வரும், அடுத்து வந்து எம் வரும். சரிங்களா? அப்போ கேஎம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா கேஎம். ஸோ இது வராது. ஸோ மீதி 3 ஆப்ஷன் எல்லாமே அதே தான் இருக்குது. அடுத்து டின்னு இருக்குது. சரிங்களா? அடுத்து நம்ம வந்து கடைசியிலேருந்து பார்க்கும்போது எண்ணுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை முன்னாடி என்ன வருமானு பார்க்கணுன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவன் பிளேஸில் இருக்குது. ஸோ எண்ணுக்கு முன்னாடி எண்ணுக்கு அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கணும், NO. ஓகே. அடுத்து சிக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும், அது பி வரும். சரிங்களா? ஸோ ஓபி. அடுத்து ஈக்கு அடுத்து என்ன வரும்னு பார்க்கணும், எஃப். ஸோ கடைசியில் ஓபிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். சரிங்களா? கடைசியில் ஓபிஎஃப்னு முடியக்கூடிய ஆப்ஷன் இது தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே. ஏன் வராது, எது ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்து, நீலம் என்பவரை தாயாக கொண்ட சப்னாவின் கணவர் மனோஜ். சப்னா இருக்காங்க, அவங்களுடைய தாய் வந்து பார்த்திங்கன்னா நீலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. சப்னாவினுடைய கணவர் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதையும் குறிச்சிக்குவோம். செஃபாலியனுடைய சகோதரரான ஆதித்யா, அது யாருன்னு சொல்ல, செஃபாலின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவருடைய சகோதரர் ஆதித்யான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. நீலம் என்பவருடைய பேரன். சரி, நீலம் என்பவருடைய
பேரண்ட் டைரெக்டாக இங்கே வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று சப்னாவுக்கு பையனாக இருக்கு பொண்ணாக இருக்கணும் சரிங்களா. ஷெஃபாலி ஆதித்யா 2 பேர் இருக்காங்களா. சரி, நீலம் என்பவன் பேரனாவார். மனோஜின் மனைவியின் சகோதரர் விஜய். மனோஜின் மனைவி யார்? சப்னா. சப்னாவுடைய சகோதரர் யார்? விஜய். அதாவது நீலமுடைய மகனாக இருப்பாங்க சரிங்களா. விஜய் என்பவருடைய மகள் தான் இந்த ஷெஃபாலி அப்படின்ட்டாங்க சரியா. விஜயனுடைய மகள் ஷெஃபாலி அப்படின்னா சப்னா என்பவர் ஷெஃபாலிக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது விஜயுடைய மகள் ஷெஃபாலி, ஓகே சரியா. அதாவது சப்னா வந்து அத்தை ஷெஃபாலிக்கு, ஓகேவா, தன்னுடைய அப்பாவின் கூட பிறந்த சகோதரி இல்லையா. அப்போ தந்தை வழி அத்தையில் வருவாங்க, தந்தை வழி அத்தையில் வருவாங்க. ஆப்ஷன் பி ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து சி என்பது கியூப் அப்படின்னும், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சினா கியூப் பண்ணணும். ஏ அப்படின்னா ப்ளஸ் செய்யணும், பி அப்படின்னா மைனஸ் போடணும், டி அப்படின்னா பெருக்கல் போடணும், இ அப்படின்னா வகுத்தல் பண்ணணும் சரிங்களா. அப்படின்னு இருந்தால் பின்வரும் ஒன்றில் தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த இது தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப குட்டியாக இருக்குது, சரி கொஞ்சம் ஜூம் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். இப்போது இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? 3a6. ஸோ இந்த கர்லி ப்ராக்கெட் இதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். இங்கே ஏவுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிச்சுட்டு ப்ளஸ் பண்ணுவோம், பிக்கு பதிலாக வந்து அடிச்சுட்டு மைனஸ் போட்டுக்குவோம் சரிங்களா. இங்கேயும் மைனஸ், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ், ஸோ இது வந்து ஒரு மைனஸ், இது வந்து ஒரு க்யூப் அப்படின்னா பாருங்கள் 3 + 6 என்ன கிடைக்கும் எனக்கு? இந்த முழு பகுதிக்கு 9ன்னு கிடைக்கும். 6லேருந்து 3 போச்சு என்ன கிடைக்கும்? எனக்கு 3 கிடைச்சிடும். 6லேருந்து 4 போச்சு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். 3லேருந்து 2 போச்சு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும் சரிங்களா. இப்போது 9 × 3ன்னு மேலே ஒரு வேல்யூ இருக்குது சரிங்களா. 9 × 3ன்னு இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. டிவைடட் பை கீழே பார்த்தீங்கன்னா 6 - 4 2 ஆச்சு, 2 + 1ன்னு இருக்குது. அது நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 3ன்னு இருக்கும் சரிங்களா. இது ஒட்டுமொத்தத்துக்குமான கர்லி பிரேசஸில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா க்யூப் பண்ணணும். அப்போ இதையும் கேன்சல் பண்ணலாம். 9³ அப்படிங்கிறது 729 முடிஞ்சு. அடுத்து ஸோ இப்போது வந்து இமேஜ் பேஸ்டு ஒரு கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் சரிங்களா. ஸோ இது வந்து இமேஜ் தெரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கொஷினில் ஒரு ரைட் ட்ரையாங்கிள் இருக்கா சரியா. ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது, அடுத்து ஒரு ஏரோ மார்க் டவுனில் இருக்குது. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதையும் மாற்றிருக்காங்க, இடம் மாற்றிருக்காங்களா. இது ரைட் சைடு ஸ்வாப் ஆகிருக்கு சரிங்களா. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு 2 சமபக்க முக்கோணம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரைட் ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இதையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஏரோ மார்க் சேஞ்ச் ஆகிருக்கா? சேஞ்ச் ஆகலை. இப்போ அடுத்த இமேஜில் என்ன வரும் அப்படின்னா கண்டிப்பாக ஏரோ மார்க் வந்து டவுனில் இருக்கும். இது கூட அதாவது ஃபஸ்ட்டு ரைட் ட்ரையாங்கிள் இருந்ததா, இங்கேயும் ரைட் ட்ரையாங்கிள் இருக்கா, அப்போ இங்கேயும் வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிள் இருக்கும். அதே மாதிரி இங்கே அந்த முக்கோணம் இருக்கும். வேறு ஏதாச்சும் ஒரு இமேஜ் சேரப்போகுது. அப்படி இருக்கணுமா? அப்படி இருக்கக்கூடிய இமேஜ் என்னது? ரைட் ட்ரையாங்கிள் ஏரோ மார்க் டவுனாக இருக்கணும். எல்லாத்துலேயும் மேலே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வராது அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். இப்போ கீழே இருக்கக்கூடியது வரும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் ஃபிகர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தான் சரியாக இருக்கும், அதை மார்க் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 3 ரொம்ப சிம்பிள். அடுத்து ஆசிரியர், வக்கீல், மருத்துவர், அரசியல்வாதி, கலைஞர் மற்றும் எழுத்தாளர் ஆகிய 6 நபர்கள் அருங்கோண வடிவில் உள்ள மேஜையை சுற்றி அமர்ந்துள்ளனர். அதாவது வக்கீல், எழுத்தாளர் ஒருவருக்கு ஒருவர் அருகில் அமரவில்லை. மருத்துவர் மற்றும் வக்கீல் இருவருக்கும் இடையே ஆசிரியர் அமர்ந்துள்ளார். மருத்துவருக்கும் பக்கத்தில் அரசியல்வாதி அமர்ந்துள்ளார். எனில் வக்கீல் மற்றும் எழுத்தாளர்களிடையே அமர்ந்திருப்பது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு அருங்கோணம் ஷேப்பில் நம்ம எடுத்துக்கிறோம். 2 லாஜிக் வரலாம். இப்போது ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு பிளேஸ் மேஜை சுற்றி, அதாவது வக்கீலும் எழுத்தாளரும் ஒருவருக்கொருவர் பக்கத்தில் இல்லை. சரி, மருத்துவர் மற்றும் வக்கீல் இருவருக்கும் இடையே, இப்போ மருத்துவரை நான் இங்கே வச்சுக்கிறேன். மருத்துவர் மற்றும் வக்கீல் இருவருக்கும் இடையே ஆசிரியர் இங்கே இருக்கார், வக்கீல் இங்கே இருக்கார் சரிங்களா. ஸோ இதே இதில் வந்து மருத்துவர், அதே மாதிரி இங்கே ஆசிரியர், வக்கீல், இந்த மாதிரி நம்மளால் குறிக்க முடியும்.
ஏதோ ஒரு பக்கம் சரியா அமர்ந்துள்ளார். மருத்துவருக்கு பக்கத்தில் அரசியல்வாதி இருக்கார். இது மருத்துவருக்கு பக்கத்தில் என்ன பண்ணலாம், அரசியல்வாதியை வச்சுக்கலாம். இந்த மருத்துவருக்கு பக்கத்தில் இங்கே அரசியல்வாதியை வச்சுக்கலாம். இதுதான் வந்து பொசிஷன். அப்படின்னா வக்கீல் மற்றும் எழுத்தாளர், வக்கீல் இங்கே இருக்கார், அப்போ எழுத்தாளர் இங்கே வராருன்னா நடுவில் ஒருத்தர் வருவார். அவர் யார், இன்னும் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணாதது கலைஞர் வருவார். சரிங்களா, வக்கீல் இங்கே இருக்கிறாரு, எழுத்தாளர் இங்கே வந்தாங்கன்னா கலைஞர் இங்கே வந்துடுவார். சரியா, அப்போது ஆன்சர் என்னது, கலைஞர். முடிஞ்சதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தரப்பட்டுள்ள வரிசையானது ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. தரப்பட்டுள்ள வரிசையானது இது கொடுத்துருக்காங்க, சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. திருப்பி ரிவர்ஸாக எழுதணும்னா டி அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னால் என்ன வரும் அப்படின்னு. ரிவர்ஸாக எழுதணும்னா இங்கேருந்து எழுதிட்டு போவோம். சரிங்களா, இப்படி எழுதிட்டு போவோம். அப்போ டிக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது, எஃப் இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சர், அதை மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்து, பட்டியலிடப்பட்டுள்ள 4 வகைகளில் 3 ஏதோ ஒரு வகையில் ஒன்றாக இருக்காமா, இன்னும் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசப்படுது. அது எதுன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, எது வந்து வித்தியாசப்படுது. பெட்டல், செப்பல், போலன் இது எல்லாமே என்ன அப்படின்னா, இது எல்லாமே ஃப்ளவர்ஸோடைய பாகங்கள். லிகமெண்ட் அப்படிங்கிறது நம்முடைய மூட்டு பகுதியில் இருக்கக்கூடியது இல்லையா, ஹியூமன் பாடியில் வரக்கூடியது. ஸோ இதுதான் வித்தியாசப்பட்டது. ஸோ இதை மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்து, ஒரு குறிப்பிட்ட மொழியில் ரெகுலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின் மாதிரி சம்திங் ரிலேட்டடாக இருக்கும். ஓகே, அப்போது ரெகுலேஷனுக்கும் கியூவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா, ஆர் இங்கே இருக்குது, கியூ இருக்குது, அடுத்து இ இருக்குது, டி இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தா ஆருக்கு முன்னாடி கியூஆர், அதாவது ஆர்லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கியூ, அதே மாதிரி இலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டி, ஜியிலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் எஃப். அப்போது ஒரு லெட்டர் முன்னாடி இருக்கக்கூடியதை எடுத்திருக்காங்க. சரிங்களா, அப்போ எந்த லெட்டருக்கு அடுத்து வந்து எஸ் வரும், ஆருக்கு அடுத்து எஸ் வரும், ஒய் வந்து எக்ஸுக்கு அடுத்து வரும், கரெக்டு தான். அடுத்து எல்க்கு அடுத்து எம் வரும். அப்போ இங்கே இருக்கக்கூடியதுக்கு அடுத்து தான் இங்கே வந்திருக்கணும். அப்போ அப்படி வருதான்னு மேட்ச் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, அடுத்து எம்னா ஓ, ஸோ எல்க்கு அடுத்து எம் வரும். சரிங்களா, அடுத்து என்க்கு அடுத்து ஆருக்கு அடுத்து எஸ், எக்ஸ்க்கு அடுத்து ஒய், எல்க்கு அடுத்து எம் அப்படின்னு எடுத்தோம். சரிங்களா, ஓக்கு அடுத்து பி வரணும் இல்லையா. அப்போது இங்கே இது வராது, இந்த ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இதில் எல்லாத்துலேயும் ஓக்கு அடுத்து இருக்குது, பி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்க்கு அடுத்து தானே ஓ வரும். ஸோ அடுத்து என் இருக்குது எல்லாத்துலேயும். சரியா, அடுத்து வந்து எஸ், ஆருக்கு அடுத்து எஸ் வரும். ஓகே, அடுத்து ஹச்சுக்கு அடுத்து தான் ஹை வரணும். அப்போ இதில் ஜே இருக்குது, இங்கே டி இருக்குது, அப்போ இது வராது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது, அது மார்க் பண்ணிக்க வேண்டியதான், தேர்ட் ஒன். சரியா, என்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு கல்லூரி அதன் மாணவர்களுக்கு 2 பாடங்களை ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் வழங்குகிறது. அதாவது அவர்கள் தத்துவம் படித்தா பிரெஞ்சு படிக்கணும், சரித்திரம் படித்தா உளவியலை படிக்கணும். ஓகே, இந்த மாதிரி சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரு உளவியல் மாணவர் வேறு எதை இன்னொரு பாடமாக படிக்கலாம்னு கேட்குறாங்க. இப்போ உளவியல் படிக்கிறவன் என்ன சப்ஜெக்டை படிச்சிருப்பான். இப்போது நீங்கள் வந்து கேள்வி படிங்க, தத்துவம் படித்தால் பிரெஞ்சு படிக்கணும். அதாவது 2 பாடங்கள் ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் படிக்கிறாங்க. இப்போ அவன் வந்து தத்துவம் படித்தா பிரெஞ்சு படிக்கணும். அப்போ பிரெஞ்சும் தத்துவம் வந்துடுமா, அப்போ இந்த ஆப்ஷன் வர முடியாது. ஓகே, சரித்திரம் படித்தால் உளவியலை தேர்வு செய்ய முடியாது. சரி, அதை வச்சுக்கோங்க. பிரெஞ்சு மாணவர்கள் ஸ்பானிஷ் தேர்வு செய்ய முடியாது. ஓகே, ரைட்டு. அடுத்து, சரித்திரம் படிக்கும் மாணவர்கள் மட்டுமே அரசியல் விஞ்ஞானம் படிக்க முடியும். சரித்திரம் படிக்கும் மாணவர்கள் தான் அரசியல், அப்போ இதுவும் வராது. எந்த ஒரு உளவியல் மாணவரும் சமூகவியலை தேர்வு செய்யவில்லை. கேள்வியே உளவியல் மாணவர் வேறு இன்னொன்று எதை படிப்பாங்கன்னு கேட்பாங்க. அப்போ உளவியல் படிக்கிறவன் சமூகவியல் படிக்க மாட்டான். அப்போ மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஸ்பானிஷு. அப்போ உளவியல் படிக்கிறவன் ஸ்பானிஷ் தான் படிப்பான். சரியா, அதான் ஆன்சர். அடுத்து, 2வது சொல் முதல் சொல்லுடன் தொடர்புடையது போல 3வது சொல்லுடன் தொடர்புடைய சொல்ல தேர்வு செய்யும். டைரக்ட் அப்படிங்கிறது இன்டைரக்ட் ஆப்போசிட்டாக இருக்கா. சரியா, அப்போ டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வேறுபட்டது. அதே மாதிரி அதுக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம், ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோமா, ஐடென்டிக்கல். ஸோ அதுதான் ஆன்சர், ஐடென்டிக்கல். அடுத்து, தார்போர்டு, பாக்ஸஸ்ஸு, கிளாஸ் டம்ளரு, உட்டன் டூல்ஸு, இது எல்லாமே ஒவ்வொன்றும்
ஒவ்வொன்றும் சம்மந்தப்படுத்தி சொல்லுது. கார்ட்போர்டு தனி, கார்ட்போர்ட் பாக்ஸஸ் தனி, கிளாஸ் டம்ளர் தனி, வுட்டன் டூல்ஸ் தனி. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கக்கூடியது தான் இமேஜ். அப்போ அப்படி இருக்கக்கூடியது இந்த 3 ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறது. அடுத்து வருபவற்றில் இதனுடைய பிரதிபிம்பம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? சரி, இப்போது பிரதிபிம்பம்னா கண்ணாடி பிம்பம் தானே. ஸோ இதுக்கு இந்த பக்கம் என்ன வரும் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ரைட்டு லெஃப்ட்டு, சரிங்களா? ஓகே, நம்ம பார்க்கும்போது ஸோ ரைட் சைடு இருக்கக்கூடியது இங்கே இருக்கும், இப்போ வந்து லெஃப்ட் இங்கே மாறும், சரிங்களா? அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் இப்படி வரும். ஸோ NOITAUNISNI. ஸோ இந்த ஆர்டரில் வரும். பட் இது கொஞ்சம் சில இமேஜஸ் வந்து ரிவர்ஸ் ஆனால் எப்படி இருக்கும், சரிங்களா? கண்ணாடி பிம்பத்தில் பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். போய் ஏ எப்படி பார்த்தாலும் ஏவாக தான் தெரியும், டி எப்படி பார்த்தாலும் டீயாக தான் தெரியும், ஐ எப்படி பார்த்தாலும் அப்படியே தான் தெரியும், எஸ் வேணால் இப்படி தெரியும், சரிங்களா? அந்த வித்தியாசம் தான். பட் லெட்டர்ஸ் வந்து நீங்கள் அப்படியே யோசிச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும், என் இருக்கா? ஸோ அந்த என், அடுத்து ஓ அது இருக்குது, ஐ இருக்குது, டி இருக்குது, ஏ இருக்குது, யூ இருக்குது, என் இருக்குது, ISNI. ஸோ இதில் அவங்க வந்து வித்தியாசப்படுத்தல வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது கரெக்டு தான், சரிங்களா? இது கரெக்டு தான். எஸ் மட்டும் மாறும். மீது என்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பொசிஷனுமே அப்படியே தான் இருக்குது, ரிவர்ஸ் எடுத்தாலுமே அப்படியே தான் இருக்கும், சரிங்களா? ஆனால் இதில் பாருங்கள், NOITAU, யூக்கு அடுத்து என் வரணும். ஆனால் இங்கே ஐயோட இது கொடுத்துட்டாங்க, அதனால் இது தப்பு, சரிங்களா? நீங்கள் கேட்கலாம் NOTAU, என் கொடுத்துருக்காங்க, IS. இதில் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, NOI வரதுக்கு பதிலாக இங்கேயே டி கொடுத்தாங்க, இது தப்பு, சரிங்களா? NOITAU என் வரணும், ஏ கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன், எந்த டவுட்டும் இல்லை. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து, கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையில் உயர் மாசுபாடு கொண்ட ஆற்றினுடைய 2005 2006 வரைக்குமான மாசுபாடு அதிகரிப்பு என்ன என்பதை தீர்மானிக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு மாசு அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2005 2006, சரிங்களா? இப்போது ரிவர் பி நதி, ரிவர் உத்தரஞ்சலில் டி நதி. 2005 2006 பார்த்தோம் அப்படின்னா 55க்கும் 85க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 30. ரிவர் டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2005 2006 பார்த்தோம் அப்படின்னா 33. அப்போ எது அதிகம்? 33 அதிகம். ஸோ அதை வந்து மார்க் பண்ண வேண்டியதுதான். அடுத்து, இரண்டாவது சொல் முதல் சொல்லுடன் தொடர்புடையதை போல் மூன்றாவது சொல் சேம் அதே மாதிரி. புத்தகத்தை ஒரு ஆத்தர், இந்த ஆத்தரோட புக்கு அப்படின்னு சொல்லுவோம். திரைப்படம் அப்படிங்கிறது இந்த டைரக்டரோட மூவி அப்படின்னு சொல்லுவோமா, டைரக்டரோடது. ஸோ இயக்குனர். அடுத்து லாஸ்ட் ஒன், இந்த கொஸ்டின் பேப்பரோட லாஸ்ட் ஒன். கொடுக்கப்பட்டுள்ள வரைபடம் 6 நகரங்களில் ABCD அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ ABCDF வரைக்கும் இளம் வயது ஆண்கள் மற்றும் பெண்களுடைய எண்ணிக்கையை 1000களில் காட்டுது. எல்லா நகரங்களையும் சேர்த்து மொத்த வேலையில்லா பெண்கள் மற்றும் வேலையில்லா ஆண்களுக்கு இடையேயான விகிதம் என்ன, சரிங்களா? இது கொடுத்துருக்கிறதே ஆண்கள் பெண்கள் வேலையில்லாதவர்களோட எண்ணிக்கையை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வேலையில்லா ஆண்களுக்கும் வேலையில்லா பெண்களுக்கும் இடையேயான விகிதம் என்னன்னு தெரியணும். அப்போ டோட்டலாக எத்தனை மேல் அண்ட் ஃபீமேல் அவங்களுக்கான ரேஷியோ, இது எல்லாமே வேலை இல்லாதவங்க தான் கொடுத்துருக்காங்க, சரியா? ஆண்கள் பெண்கள். இது வந்து ப்ளூ கலர் கூடியது மேல், சரியா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல். அப்போது ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 50 மேல் தனியாக ஆட் பண்ணுங்கள், 50 60 50 + 40 + 60 + 80 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், சரி? அதே மாதிரி ஃபீமேலை ஆட் பண்ணலாம், 50 + 60 + 70. ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு 50 + 30 + 80, சரிங்களா? ஆட் பண்ணாலும் ஓகே. இல்லை இங்கேயே டிஃப்ரென்ஸ், இந்த இது கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 80 கேன்சல் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ இங்கே ஒரு 50 இருக்குது, இங்கே ஒரு 50 இருக்குது. ஸோ இதுவும் டேலி பண்ணிக்கலாம், ஓகே? 70 ஆண்கள் வந்து இங்கே ஒரு 70 இருக்குது, இங்கே ஒரு 30 இருக்குது, 100 வரும். இங்கே ஒரு 40 + 60 அது ஒரு 100 வரும். ஸோ 1:1 ரேஷியோவில் வரும், சரிங்களா? கூட்டக்கூட தேவையில்லை. ஸோ அப்படியே வந்து அவங்களோட இதை வந்து பாருங்கள், எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை மட்டும் பாருங்கள், சரிங்களா? மீதி எல்லாம் காமனாக கேன்சல் ஆகிடும். அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், அது தெரியல, கூட்டி போட்டிங்கனாலும் டோட்டலாக ஆட் பண்ணி போடுங்க. ஸோ ஆட் பண்ணி போடும்போது ஒரு வேல்யூ வரும்.
ஸோ அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 50, 100, 200, 340 வருது. சரிங்களா? 314 இருக்குது. இஸ்ட்டு 50, 50யும் 100ன்னு வச்சுக்கலாம். 70யும் 10யும் 100ன்னு வச்சுக்கலாம். 200 ஆச்சு. ஒரு 260, ஒரு 80, 340 ஆச்சு. அப்போது கண்டிப்பாக 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் வரும். ஆப்ஷன் சி. சரியா? எப்படி போட்டாலும் சரி. ரைட்? இது இவ்வளோ தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொடுப்பாங்க. வந்து ஒரு கிராஃபாக கொடுக்கலாம், ஒரு பை சார்ட்டாக கொடுக்கலாம், ஓகே, பார் டைப்பில் கொடுக்கலாம். இப்படி இந்த கொஷின்ஸை வந்து எடுத்து பார்த்து ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிட முடியும். சரிங்களா? ஒரு 20+ கொஷின்ஸ் வந்து இதில் சால்வ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியானது, ரீசனிங் டக்குன்னு போட்டுடலாம். ஸோ நம்மளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒரு 20 மினிட்ஸ் அந்த டைமில் வந்து நம்ம போட்டிருப்போம். ஐ மீன் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அந்த டைம் தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? 20 மினிட்ஸு. ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக உங்களால் போட முடியும். அதனால் ப்ராக்டிஸ், ரெகுலரான ப்ராக்டிஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஆப்டிடியூட் ரீசனிங்கும் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். ஜிஎஸ் கணக்கு வீடியோஸை நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். கிளாஸ் டெஸ்ட் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. இது இன்னுமே நம்ம நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்யூ.